ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க தமிழ்டெக் ஐகான் யூடியூப் சேனல். என்னுடைய பெயர் மாறி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரியான ஒரு ஃப்ளோட்டிங் அனிமேஷன் அலைட் மோஷனில் எப்படி யூஸ் பண்ணுறான்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் நெட்டை ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, நான் இப்போ நெட்டை ஆஃப் பண்ணியிருக்கனால எனக்கு ஹோம் பேஜ் வரலை. ஸோ நான் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா எந்த ரேஷியோவில் உங்களுக்கு வீடியோ வேணும்னு கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, நான் ஸ்கொயர் சைஸில் தான் வீடியோ மேக் பண்ண போகிறேன். ஸோ நான் 1:1 செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ராஜெக்ட் நேம் வந்து என் சேனல் நேம் டைப் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆயிரும். இது நான் பேக்ரவுண்ட் பிளாக் கலரில் வச்சுக்கிறேன். இப்போ நான் சாங் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, நான் ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சுருக்க வீடியோவிலேருந்து சாங் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தான் ஒரு வீடியோ மேக் பண்ண போகிறோம். இப்போ இதிலேருந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோன்னு கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, கொடுத்திங்கன்னா எனக்கு சாங் மட்டும் வந்துடும். வீடியோவை நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ நான் இதை ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் கட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இதில் அந்த எமோஜி ஆட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நார்மலாக ஒரு எமோஜி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நான் காட்டுறேன். இப்போ நான் அந்த சாங்க்கு மேட்சாக இந்த எமோஜி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எமோஜி ஆட் பண்ணால் எனக்கு நார்மலாக இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா, நீங்கள் கலர் எப்படி வேணாலும் வச்சாலும் உங்களுக்கு நார்மலாக எமோஜி இப்படி தான் இருக்கும். நீங்கள் இதை வச்சு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த கலர் அண்ட் ஃபில் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இந்த 3 ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இதில் நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ரேஷியோ அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, இதை ஃபுல்லாக குறைச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எமோஜி க்ளீனாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். முதல்ல ஒயிட் கலரில் இருந்தது, அந்த எமோஜி க்ளீனாக வந்துருச்சு. ஓகேவா, இப்போ இந்த இதை ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சைஸ் பெருசாகிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சைஸ் பெருசாகிக்கிறேன். ஓகேவா, இப்போ நான் இதை இந்த அளவு ட்ரிம் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து சாங் ப்ளே பண்ணி ட்ரிம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான எமோஜி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த சாங்குக்கு மேட்சாக. ஓகேவா, நான் இப்போ உங்களுக்கு சும்மா சொல்லிக் கொடுக்குறதுக்காண்டி தான் சும்மா இந்த மாதிரி 4 இதாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு இதில் நான் எமோஜி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த எமோஜி வச்சுக்கிறேன். இப்போ நான் சும்மா தான் ஃப்ரெண்ட்ஸ் எமோஜி ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு சாங்குக்கு மேட்சாக ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இந்த இதை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இந்த இதில் இதே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இப்போது இதை ஃபுல்லாக ஒரு டூப்ளிகேட் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, நான் எதுக்கு டூப்ளிகேட் எடுக்க சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த லிரிக்ஸுக்கு மேட்சாக நீங்கள் கட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் இன்னொரு டைம் நீங்கள் லிரிக்ஸ் கட் பண்ண வேண்டாங்கிறதுக்காண்டி தான் நான் இதை டூப்ளிகேட் எடுக்க சொல்கிறேன். ஓகேவா, இப்போ இதை டூப்ளிகேட் எடுத்துட்டிங்களா, மேலே உள்ளது கீழே உள்ளது பண்ணிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, மேலே உள்ளதை கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் போங்க. நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருக்க லிரிக்ஸை இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது அலைன்மெண்ட் சென்டரில் வச்சுக்கோங்க. ஃபாண்ட் வந்து நான் இந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கலர் வந்து ஒயிட் கலரில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, வச்சு டிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இதுலேயும் இதே மாதிரி பேஸ்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கலர் வந்து ஒயிட் கலரில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எல்லா டெக்ஸ்ட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ நான் எல்லாத்துக்கும் பேஸ்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, எல்லாமே இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த அனிமேஷன் எப்படி ஆட் பண்ணுறேன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இப்போ இந்த எமோஜியை கிளிக் பண்ணிக்கோங்க. எமோஜி வந்து நான் ஒரே எமோஜி தான் ஆட் பண்ணியிருக்கேன். அது எப்படி நிறையா கன்வெர்ட் பண்ணுறது நான் உங்களுக்கு இதில் சொல்லித்தரேன். ஓகேவா, எஃபெக்ட் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, அதில் எட்ஜுக்கு வந்துடுங்க. சாரி, ரிப்பீட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இந்த ரிப்பீட்டுக்குள்ளே வாங்க. ஸ்கேட்டர் ரிப்பீட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், லாஸ்ட்டாக இருக்கும். இந்த எஃபெக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். கவுண்ட் வந்து நீங்கள் 15 வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியாது. சரியா, ரேடியஸ் வந்து ஒரு 900 இந்த மாதிரி வச்சுக்கோங்க.
ரேடியஸ் 900 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த எவல்யூஷனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அனிமேஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? எவல்யூஷனில் வச்சு இதில் ஒரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் ஒரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அது சும்மா இந்த மாதிரி ஃப்ளோ பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் ரொம்ப பண்ணிடாதீங்க, நிறையா கொண்டு போயிடாதீங்க. லெவல் நிறையா கொண்டு போனீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நான் இதில் ஒரு 4 வரைக்கும் வச்சுக்கிறேன். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். அந்த எமோஜி கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் நம்ம ஃபேடின்னு ஒரு அனிமேஷன் கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டியில் இருந்தீங்கன்னா ஃபேட் இன் ஃபேட் அவுட்னு இருக்கும். இதில் நான் இன்னுக்கு அனிமேஷன் கொடுக்கல, அவுட்டுக்கு மட்டும் ஒரு 40 செகண்ட்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? 40 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 அனிமேஷனும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி எல்லா எமோஜிலையும் பேஸ்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நீங்கள் மேக் பண்ணி வச்சுருக்க எல்லா எமோஜிக்கும் பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ எமோஜி அனிமேஷன் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம லிரிக்ஸுக்கு அனிமேஷன் எப்படி மேக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். லிரிக்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் வந்துடுங்க, ஆட் எஃபெக்ட் வந்துடுங்க, டெக்ஸ்ட்டு வந்துடுங்க. இதில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் இந்த டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் நிறைய அனிமேஷன் மேக் பண்ணலான்னு. இன்றைக்கி அதில் ஒரு அனிமேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த பேஸ் கிளிக் பண்ணிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? கிளிக் பண்ணி ஒரு அனிமேஷன் ஆட் பண்ணிக்குவாங்க. 0ல் இருக்குது. ஓகேவா? இப்போ இதை கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவு மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 3/4 மூவ் பண்ணி வச்சு ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிடுங்க. மைனஸில் வேல்யூ கொண்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ ஆஃப்செட் டச் பண்ணுங்கள். ஆஃப்செட் டச் பண்ணி ஒய் டச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்னு 2 இது இருக்கும். நீங்கள் ஒய் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி மைனஸில் வேல்யூ கொண்டு வாங்க. சாரி, ப்ளஸ்லேயே வேல்யூ கொண்டு வாங்க. அப்போனா தான் கீழேருந்து உங்களுக்கு மேலே வர மாதிரி இருக்கும். நீங்கள் மைனஸில் கொண்டு வந்தீங்கன்னா மேலேருந்து கீழே வர மாதிரி இருக்கும். இது ஒரு 500 இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? 500 வச்சுக்கோங்க. ஆங்கிள் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஆல்ஃபா வந்து ஃபுல்லாக மைனஸ் பண்ணி விட்ருங்க. அப்படின்னா கீழேருந்து லெட்ரு உங்களுக்கு வரும்போது அந்த இது தெரியாத மாதிரி இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இல்லைனா அந்த லெட்ரு உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அந்த லெட்டரில் எல்லாமே எங்கே இருக்குதுன்னு தெரியும். ஸோ அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காதுங்கிறதுனால நான் ஃபுல்லாக மைனஸ் பண்ணி விட்டுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? -1 வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. இதில் நீங்கள் எந்த சேஞ்சும் செய்ய வேண்டாம். இதில் ஸ்மூத் ஆன் பண்ணிக்கோங்க ஷேப்பு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் ரேண்டம், இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெக்ஸ்ட்டு ஆர்டர் வைஸாக வரும். ஆனால் நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கும்போது ஒவ்வொன்றும் மாறி மாறி வந்துச்சு. அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரேண்டம் நீங்கள் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா டெக்ஸ்ட்டு இடையிலேருந்து வரும். ஒவ்வொன்றும் இடையிலேருந்து வரும். பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், வீடியோ பார்த்தாலே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டெக்ஸ்ட்டுக்கு நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த எஃபெக்ட்டையும் காப்பி பண்ணி எல்லா டெக்ஸ்ட்லையும் நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரியான ஒரு அனிமேஷன் மேக் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் எமோஜி உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாகிற மாதிரி மூவ் ஆகிற மாதிரி இருக்குதுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எவல்யூஷன் ஆனால் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு 50 இந்த மாதிரி லெவலில் வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு ஓகேவாக தான் இருக்கும். இப்போ நான் இதை 50 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எமோஜி கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது மற்ற இதை விட இது கொஞ்சம் ஸ்பீடாக ஸ்லோவாக இருக்கும். நீங்கள் எவல்யூஷன் லெவல் மட்டும் கொஞ்சம் 50ல் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகேவா?